ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நிலா ஹோம் கிச்சன். இன்றைக்கி காடை பெப்பர் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, மிளகு சீரகத்தை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதோட இஞ்சி பூண்டு. இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு பொரிய விட போகிறோம். சோம்பு பொரிஞ்ச வரவும் இதில் 2 பட்டை வகைத்தை சேர்த்துட்டு அதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கி வரவும் இல்லை தக்காளி போட போகிறோம். தக்காளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வரவும் இதில் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மசாலாலாம் ஆட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வைக்க போகிறோம். நல்லா அப்படி மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நமக்கு காடையை ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் காடையை. இந்த காடையை ஆட் பண்ணி அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக விட போகிறோம். மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு சீரகத்தை பவுட்ரு பண்ணி இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆட் பண்ணி இப்போ ஒரு உப்பு செக் பண்ணுறோம். உப்பு கரெக்டாக இருக்கா நல்லது பண்ணிட்டோம். இப்போ நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். எந்த அளவுக்கு தண்ணி வற்றுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் நம்ம டிஷ்ஷோட ஃபைனல் அவுட்கம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி